நண்பர்களே, நான் சீரியஸாக சொல்கிறேன். யோகா பார்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஓட்ஸோட இம்பேக்ட் வே, நாக் ப்ரோவோட இம்பேக்ட் வே சேர்த்து காம்போவாக அடித்து சாப்பிட்றப்ப வேற மாதிரி டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிம்மில் 2 ஒர்க் அவுட்டு, ஷோல்டர் அண்டு ட்ரைசப் ரெண்டுமே ட்ரெயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டருக்கு வார்ம் அப்லாம் மட்டும் ஷோல்டர் நல்லா ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரைசப்க்கு வந்தோம். ட்ரைசப் பாருங்கள், இப்போயே நல்ல டெஃபினிஷன் நல்லா தெரியும் இந்த வீடியோஸில் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க அப்படியே ஒரு ஃபாலோ போட்டுட்டு பாருங்க. கேமரா குவாலிட்டி தான் கொஞ்சம் சரியில்லாமல் கோக்குன்னு இருந்துச்சு, மிச்சப்படி வீடியோலாம் நல்லா தான் இருக்குது. அப்படியே நம்ம டயட்டுக்கு தேவையான பால் பாக்கெட்டு, பிரெட்டு, சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம ஓட்ஸு வே ப்ரோட்டீன் காம்போவில் பாலை ஊற்றி கொஞ்சோண்டு சுகர் கிரேவிங்ஸ் வந்து என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல இப்போ ரீசெண்ட் டேஸில். அதனால் மேங்கோ வச்சு சுகரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் செஸ்ஸை போட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம். தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த சிக்கனே சமைச்சு அப்படியே அதை 2 பிரெட்டோட வச்சு சாப்பிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டாக கிரியேட்டினே எடுத்துட்டு கொஞ்சம் ஃபைபருக்காண்டி ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வேலை கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் போட்ட ப்ரௌனி தான் நண்பர்களே, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே வேலை முடிச்சுட்டு 11:30 வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி நைட்டு தான் அந்த சம்பவம் ஆனது. அப்படியே நெக்ஸ்ட் டேக்கு தேவையான வே ப்ரோட்டீனே ஓட்ஸையும் பால் அப்படியே ஊற வச்சுட்டு போய் தூங்கியாச்சு. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.